த்வாஹா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு ஹிஜ்ரா வந்த பிறகு ஆரம்பமாக தங்கிய இடம் அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீடு. அந்த வீட்டிலே கீழே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மேலே அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தங்கி இருந்தார். ஆனால் அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அங்கே தங்குவதற்கு மனம் இல்லை. ஏனென்றால் கீழே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு மேலே நான் எவ்வாறு தங்குவது என்ற தயக்கத்துடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்லி கீழே தங்க ஆரம்பித்தார். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அண்டை வீட்டுக்காரர்கள் ஏதாவது இனிப்பு உணவுகள் கொண்டு வந்து கொடுத்தால் மிச்சம் இருப்பதை அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுப்பார்கள். அப்பொழுது அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களது துணைவியாரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்தில் கைப்பட்டு சாப்பிட்டார்களோ அந்த இடத்தை வைத்து சாப்பிடுவதற்கு சண்டை போட்டு அதை முந்திக் கொள்வார்கள். அந்த அளவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசித்த தம்பதியினர்கள் அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உம்மு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும்.